வெள்ளை சட்டை ப்ளஸ் காக்கி பேண்ட் அணிந்து மாட்டுத் தொழுவத்தில் சாணி அள்ளும் அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்துகிறாரா? தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது பண்ணையில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் சாணி அள்ளுவது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இது தற்போது வைரலாயிட்டு வருது. தமிழகத்தை சேர்ந்த கர்நாடகா ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். அவர் இணைந்த கொஞ்ச நாட்களிலே அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதுபோல் தேஜ கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார். இதனால் தமிழக அரசியல் எப்போதும் பரபரப்புடனே காணப்பட்டது. அவருக்கும் கரூர் மாவட்ட அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கும் இடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டது. போக்குவரத்து துறையில் பணி நியமனம் செய்வது தொடர்பான மோசடியில் செந்தில் பாலாஜி மீது புகார் எழுந்ததை அடுத்து அவர் சிறை சென்றார். அது முதல் செந்தில் பாலாஜியை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்து வந்தார். அதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதற்கும் அண்ணாமலை தான் காரணம் என சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தால் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று டெல்லி பாஜக தலைமையிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க டெல்லி மேலிடம் திருப்பப்பட்டது. இதனையடுத்து அண்ணாமலையின் பதவிக்காலமும் முடிந்ததால் அவரது தலைவர் பதவி நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரம் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அண்ணாமலைக்கு தேசிய அரசியலில் முக்கிய பதவி கொடுக்கப்படும் என்றும் பேசப்பட்டது. எனினும் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதில் அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதனால் அவர் அரசியலில் இருந்து விலகி இயற்கை விவசாயம் செய்யும் பணிகளில் ஈடுபட போவதாகவும் தெரிவிச்சிருந்தார். பதவியில் இல்லாவிட்டாலும் திமுக அரசை தனது சமூக வலைதள பக்கத்தில் கடுமையாக விமர்சித்து வரும் அண்ணாமலை தற்போது ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் வெள்ளை நிற ஷர்ட், காக்கி பேண்ட் அணிந்து கொண்டு மாட்டு தொழுவத்தில் சாணி அள்ளுவது போன்று வெளியாகியிருக்கு. மேலும் மாடுகளுக்கும் அவர் உணவளிக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. அண்ணாமலை இதுபோல் ஏன் செய்ய வேண்டும்? அதாவது காக்கி பேண்ட் அணிந்து வெள்ளை கலர் உடை அணிந்து ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? மறைமுகமாக திமுக அரசை அவர் விளாசியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது திமுகவில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீசார்களை தன் வசம் வைத்து கொள்ள தவறிவிட்டார் ஸ்டாலின் என்றும், அதனால் அவர்கள் எல்லாரும் மாட்டு தொகுவத்தில் சாணி அல்லதான் லாய்க்கி என்பது போல திமுகவை விளாசும் அண்ணாமலை இது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஒரு பக்கம் இது சமூக ஆர்வமுள்ள ஒரு வீடியோவாக பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் மறைமுகமாக எப்பொழுதும் திமுகவை அவர் விளாசி கொண்டே தான் இருப்பார், திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டே தான் இருப்பார். அதனால் இதை திமுகவை விமர்சிக்கும் விதமாக மக்களால் பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு அவரது முகத்தில் சாணி பூசப்படும் என்பதையே அவர் சாணி வாருவதை காட்டுகிறார். அது மட்டுமில்லாமல் மாட்டுக்கு அவர் உணவு வைப்பது எதற்காக என்றால், இனி வரும் காலங்களில் மாட்டை நாம் கடவுளாக பாவித்து வழிபட வேண்டும், மாட்டு இறைச்சிகளை உணவிற்காக பயன்படுத்தக்கூடாது என சொல்வது போல தெரிவதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது மாதிரி தான் திமுக ஆட்சியில் தமிழ்நாடும் மாறி உள்ளது என்பதையே அவர் மறைமுகமாக சுட்டி காட்டியுள்ளார். இதுபோன்ற திமுகவை தொடர்ந்து விமர்சித்து கொண்டே தான் இருப்பேன் என அவர் சொல்லியிருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் அடி விழுந்தது போல இருக்கிறது. தொடர்ந்து என்னென்ன அரசியல் திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.